இது வரைக்கும் நான் நாடி பார்த்து கணிச்சதுல எந்த வாக்கும் தப்புனதில்ல. அப்படி பார்த்தா அன்னைக்கு உன் கூட வந்ததுதான் உன் மனைவியா இருக்கணும். வினோதினி என் மனைவி. வினோதினி என் மனைவி. ரங்கநாயகி அம்மா தான் என் அம்மா. ரம்யா என் தங்கச்சி. பலராமன் என் தம்பி. என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சு. பக்கத்துல எல்லாரையும் வச்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்திருக்கேன். நான் இல்லாம நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். நான் தான் சிவராமங்கிற உண்மையை இப்பவே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அவசரப்பட்டு இப்பவே அவங்க முன்னாடி போய் நீதான் அவங்க காணாம போன புருஷன்னு சொல்லிடாத. ஒருவேளை என் கணிப்புல சின்னதா தப்பு இருந்தாலும் அது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கிடும்பா. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி நான் என்னுடைய போட்டோ, அம்மா கிட்ட இருக்கிற என்னுடைய போட்டோ இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அந்த போட்டோ நான் பார்த்தா நான் தான் சிவராமங்கிறது எனக்கு தெரிஞ்சிருவேன். ஆமா, அந்த போட்டோ மட்டும்தான் நான் தான் சிவராமங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். அந்த போட்டோ வச்சு நான் தான் சிவராமங்கிறத நிரூபிக்கிறேன். என்னப்பா, எப்போ வந்த? சீக்கிரமாவே வந்துட்டீங்களா? சிவா, அம்மா, என்னப்பா என்ன கேட்டாலும் அமைதியா இருக்கிற? என்ன ஆச்சு? எங்களை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஆமாம்மா, இன்னைக்கு நீங்க எனக்கு புதுசா தான் தெரியுறீங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்களேன், வாங்கம்மா. என்னப்பா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, உங்க மூத்த மகன் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுங்களா? அதை ஏன்பா இப்ப கேக்குற? ஒரு விஷயமா தான் கேக்குறேன். உங்க மூத்த மகன் எப்படி இருப்பாரு? ஆமா, அவர் காணாம போனதா சொன்னீங்களே, அது எந்த இடத்துலமா? வட மாநிலத்திலயா? ஆமாப்பா. அம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சொல்லுப்பா. நாம உங்க பையன் போட்டோவை பார்க்கணுமே. அது வீட்டுல தான்ப்பா இருக்கு. ஐயோ, நான் இப்பவே அவர் போட்டோவை பார்த்தாகணுமே. சரி, கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் போய் பார்க்கலாமே. இல்லம்மா, நான் இப்போ உடனடியாக அவர் போட்டோவை பார்த்தாகணும். அம்மா, நம்ம வீட்டு சாவியை கொடுங்களேன், நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். என்னம்மா, என்ன தயங்குறீங்க? எப்படா இவனை நம்பி வீட்டு சாவி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? சச்சே, அப்படியெல்லாம் உன்னை நினைப்பேனாப்பா. நீ என்னோட மகன் மாதிரி. மாதிரிலாம் இல்லம்மா, நான் தான் உங்க மகன். அதை நிரூபிக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். என்ன ஆச்சுப்பா, இவ்வளவு அவசரமா என் பையன் போட்டோவை பார்க்கணும்னு கேக்குற? நிதானமா பார்க்கலாம்ல. காரணம் இருக்குமா? காரணத்தோட தான் கேட்கிறேன். அந்த காரணத்தை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அம்மா, வீட்டு சாவி கொடுங்களேன். சரி, வா தரேன். ரம்யா, நம்ம வீட்டு சாவியை தம்பிக்கிட்ட கொடுமா. சரிம்மா, இந்தாங்கண்ணே. கொடுமா, நான் போயிட்டு உடனே வந்துடுமா. இந்தாங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுமா.